கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளே அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55 முதல் 58 ஆகிய வசனங்கள். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்க படுகிற பிரயாசம் விருதுவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெரியவர்களாயும் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்ம சிம்பிளா சொன்னா மக்களுக்கு புரியணும் அப்படின்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். நியாயப்பிரமாணம் நம்ம கையில் எழுதி கொடுத்தாரு பழைய ஏற்பாட்டில். அந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம வாசிக்கும் போது தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம இருக்கும்போது சாபத்துக்குள்ள சிக்கி கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் முழு உலகத்தையும் மீட்டெடுக்க, பாவத்துல வாழுகிற ஜனங்களை மீட்டெடுக்க. மரண பயத்திலே ஜீவகாலமெல்லாம் மரண பயம் என்று எழுதப்பட்டிருக்கு. அடிமைத்தனத்திலே வாழுகிற ஜனங்களை மீட்டெடுக்க. தரித்திரத்திலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவர்களை தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே நிரப்ப. வியாதியிலே பலவீனத்தோடு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்ப நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார். வேத வாக்கியம்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழும்போது அவங்களுடைய வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கு. மரணமே உன் கூர் எங்கே? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கு. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பெயர் இருக்கு. நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனா இருக்கிறேன். இப்ப நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீட்டு ஓனர் அவங்க வீட்டு சாவி அவங்க கையில வச்சிருப்பாங்க. ஒரு வியாபாரத்துக்கு புறப்பட்டு போவாங்க, அந்த கடை சாவி அவங்க கையில வச்சிருப்பாங்க. ஒரு கம்பெனிக்கு போவாங்க, அந்த கம்பெனியோட சாவி அவங்க கையில வச்சிருப்பாங்க. இப்போ சில கம்பெனியில் 24 hours ரன்னிங்லேயே இருக்குது, அது வேற விஷயம். ஒரு வீடு எடுத்தாச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஒரு சாவி உண்டு. வெளியில் போகும்போது லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. வீடு பார்த்தா பெரிய வீடாக இருக்கும், பயங்கரமான வீடாக இருக்கும், ஆனால் சின்ன சாவி, அந்த சாவியை லாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. மறுபடியும் வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த சாவியை ஓப்பன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாக இருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு பெயர், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? உன் ஜெயம் எங்கே? ஒரு மனுஷன் பாவத்துல வாழும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது
பிசாசுக்கு ஒரு பெயர் இருக்கு, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசு. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. நிறைய குடும்பத்துல கத்தரை விட்டு தள்ளி போய் பாவத்திலையும் மதுபான அடிமையிலையும் போதை பழக்கத்திலையும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் அவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு நமக்காக இயேசு கிறிஸ்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நம்முடைய பாவத்தை எல்லாம், நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம், நம்முடைய மீறுதலை எல்லாம், நம்முடைய தலைமுறை சாபத்தை எல்லாம், நம்முடைய பாடுகள், நம்முடைய துக்கம், நம்முடைய தரித்திரம், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய் எல்லாவற்றையும் தாமே சிலுவையிலே நமக்காக சுமந்து, நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையின் மேல் சுமந்து எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த குடும்பம் விடுதலையாக்கப்படுகிறது. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். எல்லாரையும் மீட்டெடுக்கணும். இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்கணும் அப்படின்னா அவர் நமக்காக ஜீவனை தந்து மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஜெயித்து அந்த திறவுகோல் இப்ப அவருடைய கையில இருக்கு. ஒருவேளை இந்த நைட் நேரத்திலே அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு கர்த்தர்கிட்ட வாங்க. உங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கர்த்தருடைய சமூகத்துல இருக்கு. நைட் நேரத்தில் தூக்கம் வரலையா, கொஞ்ச நேரம் உட்காந்து கையில பைபிள் எடுத்து வாசிங்க. ஏன்னா சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம செய்யறோம், கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிறைய குடும்பத்துல ஒரு பெரிய கேள்வியாவே ஆயிட்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் தைரியமா இருக்கணும். கையில பைபிள் எடுத்து வாசாதான் பல கேள்விக்கு ஆன்சரே நமக்கு வரும். இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஆவியான நம்ம கூட பேசுவார். இந்த காரியத்துல நீ என்னை விட்டு தள்ளி போயிட்ட, இதுல இருந்து மனம் திரும்பு. அப்ப மனம் திரும்பும் போதுதான் ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் போது அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள சத்ருவால கிரியை செய்ய முடியாது. அப்போ ஒரு குடும்பம் அப்படின்னாலே சத்ருக்கு உள்ள இடம் கொடுக்கக்கூடாது. இப்ப நான்லாம் என் வாழ்க்கையில சொல்ல முடியும், கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டேன். அதுக்கப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசித்தது நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்போ ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போதும் எந்த வசனத்துல நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன், இதெல்லாம் ஆவியானவர் கற்றுத் தரும்போது ஒவ்வொரு காரியம் செக் பண்ணி பார்த்து மனம் திரும்பிடணும், உள்ள வந்துடணும். மரணமே உன் கூர் எங்கே? என்ன மரணத்துக்கு அதிகாரி பிசாசு. அது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன். அப்போ மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் இயேசு கிறிஸ்து ராஜானுடைய கரத்தில் இருக்கு. அதை நம்ம நல்ல ஒரு நோட் பண்ணிக்கணும். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை கர்த்தருடைய கையில் இருக்கு, உடையவனாய் இருக்கிறேன். அப்ப அந்த இரவு நேரத்தில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி தான். நம்ம கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி நம்ம வாழ்க்கையில் எங்கேயாவது கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போயிருக்கிறோமா, தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து தாழ்த்தி இரவு நேரத்தில் ஒரு நிம்மதியான தூக்கம், ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்க போகிறோம். சிந்தனைக்குள்ள தேவையில்லாத காரியங்கள், உலகத்துள்ள காரியங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சிடணும். அப்பா, நான் இப்படி கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அதான் மரணமே உன் கூர் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஏன்னா ஜனங்கள்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருந்துச்சு. இந்த பாவமும் இந்த மரணம் பாதாளம் இது எல்லாமே அடிமைப்படுத்தி வச்சிருக்கும். மரணமே உன் கூர் பாவம், மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடிச்சிட்டார். நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இந்த பூமியிலே நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். 58 வசனம், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதுவாய் இராது என்று அறிந்து. கர்த்தருக்கா பல முயற்சி, அந்த பல முயற்சிகள் அது எதுவுமே விருதுவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாக இருப்பீர்களாக. எப்பொழுதும் பெருகணுமா? கர்த்தருடைய செயல்களில் எப்பொழுதும் பெருகணும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம நிறைய பிரயாசப்படுறோம், அது எதுவுமே விருதுவா இருக்காது. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் உண்டு, அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிஃப்ட் உண்டு. நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெரியவர்களாயும் இருப்பீர்களாக. எப்பொழுதும் பெருகணுமா? கர்த்தருடைய செயல்ல எப்பொழுதும் பெருகணுமா? அப்ப அந்த உலகத்துக்காக ஓடிடக்கூடாதுப்பா. கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெருகணுமா? அப்படிப்பட்ட ஒரு கிருபை கேட்டு வாங்கி நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் எந்த சூழ்நிலையிலே இணைந்திருக்காங்களோ கர்த்தருக்கு தெரியும்ப்பா. நாங்கள் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலே இன்பமான தூக்கம் தாங்க. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவி புதுப்பிக்கப்படட்டும். இந்த நாள் முழுது பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. கால வேளையில் எத்தனையோ குடும்பத்திலே அழைத்து விடுந்தாப்பா. இந்த நாளிலும் விசேஷமாக உயிர் தெழுந்த திருநாளை கொண்டாட கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. எல்லா தேச ஜனங்களையும் நம்முடைய ஜீவனில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் இருந்தால் மன்னிச்சிருங்க. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு வியாதியோடு ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வரணும். கர்த்தர் கிருபை தாங்க. தேவனர்கள் எப்போ மினிஸ்டர் மூலமா யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். நைட் ஷிஃப்ட்ல, நைட்டு டிரைவிங் லைன்ல, நைட் நேரத்தில் பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க, காரில் போயிட்டுருக்காங்க, ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க, ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க, எல்லாருமே கர்த்தரோட கரத்தில் பண்ணிடுவோம். கர்த்தரே கூட இருங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ளே எத்தனையோ நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன தேவை இருக்கும் அந்த எல்லா தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்திங்க. உங்கள் நாமம் மையப்படட்டும். கர்ப்பத்தினியாக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இருங்க. மாசமாக இருக்காங்க, ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவையாக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் கூட இருந்து வாசல் திறந்து ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மையப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே பலவிதமான பிரச்சனையோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு, போராட்டத்தோடு இருக்காங்கப்பா. அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதத்தினுடைய தேவைகள் கர்த்தர் சந்திங்க. நிறைய குடும்பத்தில் மனசுக்குள்ள சமாதானம் இல்லைப்பா. பலவிதமான காரியங்கள், குடும்பத்துடைய தேவைகள், பிள்ளைகளோட வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தை பற்றி யோசிக்கிறாங்க. இந்த இரவு நேரத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்கள் கூட இருக்கிறீங்கப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா எங்கள் கூட இருக்கிறீங்கப்பா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்கப்பா. எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இருக்கிறீங்கப்பா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்துக்கும் தேவையுள்ள எல்லா கிஃப்டெல்லாம் தந்து ஆசீர்வதிங்கப்பா. நிறைய குடும்பத்தில் நிறைய தேவைகள்லாம் உண்டு. வீடு கட்டணும், பாதி வீடு கட்டி நிப்பாட்டியிருக்காங்க. பேங்க்கில் நகை இருக்குது, நிறைய கடன் இருக்குது, நிம்மதி இல்லை, வெளியே சொல்ல முடியல. அப்படி நிறைய குடும்பங்கள் இருக்குப்பா. குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே ஒருமனப்பட்ட ஆவி இல்லை. பிள்ளைகளோட வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. நிறைய குடும்பத்துக்குள்ளே நைட் நேரத்தில் நிறைய காரியங்கள் யோசிக்கிறாங்க. எங்கள் இதயத்துக்குள்ள என்னெல்லாம் பாரம் இருக்கோ அந்த எல்லா பாரத்தையெல்லாம் நம்முடைய சமூகத்தில் இறக்கி வச்சுருந்தோம்ப்பா. கர்த்தரே கூட இருந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. அப்புரோஜனமான ஊழியக்காரன்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துவங்க. துதிகான மகிமையெல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்தினோம். ஏசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share.
click the bell. God bless you.